அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி மனித முகத்துடன் இருக்கக்கூடிய விநாயகர் தான். விநாயகர் என்றாலே யானை முகத்தை தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், பார்வதி தேவி குளிக்க சென்ற போது தனது உடம்பிலிருந்த மஞ்சளை எல்லாம் ஒரு உருவமாக தயார் செய்து விநாயகர் பெருமாளை உருவாக்கி வைத்துவிட்டு காவலுக்கு வைத்துவிட்டு சென்றார். அதை சிவபெருமான் வரும்போது யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று பார்வதியின் கட்டளை இணங்க வந்திருக்கும் சிவபெருமான் அடையாளம் தெரியாமல் இவர் தடுத்து விட்டார். அந்த கோபத்தில் தான் விநாயகரின் தலையை சிவபெருமான் வெட்டினார். அதன் பின்பு தேவி வந்து ஆத்திரப்பட்டு தனக்கு மீண்டும் குழந்தை கொடுங்கள் என்று கேட்டதற்கு பின்பு தான் மீண்டும் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரு தலையை எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அப்போது யானையைத்தான் அங்கு இறந்து கிடந்தது. அதன் பின்பு யானையை கொண்டு வந்து தான் தலையாக வைத்தார்கள். அதன் பின்பு நம்ம உலகமெல்லாம் பார்க்கக்கூடிய அனைத்து திருக்கோயில்களும் யானை முகம்தான் விநாயகருக்கு இருக்கும். அதனால்தான் ஆணை முகத்தானே என்ற பாடலும் பல இடங்களிலும் யானை முகம் கொண்டு விநாயகர் காட்சியளிப்பார். இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஆதி விநாயகர் என்று ஒன்று உண்டு. உலகத்திலே மனித முகத்துடன், அதாவது விநாயகர் இருக்கும்போது மனித முகத்துடன் இருந்தார் அல்லவா, அது போன்று உள்ள ஒரு திருக்கோவில் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. இந்த கோவிலில் தான் இருக்கிறார். அதுவும் ஆதி விநாயகராக தெளிவாக மனித முகத்துடன் காட்சி அளிக்கிறார். சரி, இது மட்டும் தானே என்றால் இல்லை. இங்கே ராமபிரான் தனது தந்தையாருக்கு கொடுக்க வேண்டிய திதி கொடுப்பதை பல இடங்களில் சென்று பிண்டத்தை பிடிக்கும்போது புழுவாக மாறிவிட்டது. அதாவது அவர் வனவாச காலத்தில் இருக்கும்போது தந்தையாரின் இறப்புக்கு செல்ல முடியவில்லை, அவருக்கு செய்ய வேண்டிய திதிகளையும் செய்யவில்லை. அப்போது அவர் கொடுக்க வேண்டிய சர்ப்பணத்தை கொடுக்கும்போது பல திருக்கோயில்கள் செல்வ பல பூஜைகளை செய்து அவர் அந்த சர்ப்பணத்தை கொடுக்கும்போது பிண்டத்தை பிடித்தாலே புழுவாக மாறிவிட்டது. ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் அவர் பிடித்த பிண்டம் சிவலிங்கமாக மாறி இன்னும் கூட நமது பார்வையில் உள்ளது. அப்படி ஒரு சக்திப்பட்ட ஸ்தலமாக இது உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஜட ஆய்வு என்பது அந்த ராமர் வைத்துவிட்டு சென்ற காவலுக்கு இருந்தவர் ஆவார். அவர் வந்து ராமருடைய சொல்லுக்கு இணங்க சீதாதேவிக்கு காவல் இருந்தவர் ஆயிற்று. சீதாதேவி கடத்தி சென்ற விவரத்தை ராமருக்கு, அதாவது சீதாதேவி கடத்தப்பட்டதை இலங்கைக்கு கொண்டு போனதை எப்படியாவது சொல்லிவிட்டு உயிரை விட வேண்டும் என்று காத்திருந்தார். அதன் பின்பு ஜடாயுத அவரும் வந்து உயிரை விடுகிறார். அவருக்கும் இங்கே தான் ராமபிரான் தனது நேரடியாக அவர் இங்கே திதி கொடுத்திருக்கிறார். இப்படி இந்த கோயில் வரலாறுகள் நமக்கு புதிதாகவும் மிக பிரமிப்பாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். முதலில் இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்று பார்த்து விடுவோம். இது திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அருகில் மதிமுத்தீஸ்வரர் ஆலயம் ஆகும். இந்த மதிமுத்தீஸ்வரர் ஆலயத்தை கூகுள் டைப் செய்தால் வந்துவிடும். அதை மதிமுத்தி ஈஸ்வரர் ஆலயம் எத்துக்கு வழி என்று கேட்டால் கூட நிறைய பேருக்கு தெரியாது. அங்கே ஆதி விநாயகர் கோவில் என்று கேட்டால் உடனே சொல்லிவிடுவார்கள். என்றால் அந்த அளவுக்கு ஆதி விநாயகரின் ஆதிக்கம் அங்கே இருக்கிறது. இந்த ஒரு காலத்தில் ராமபிரான் தனது தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கை பல இடங்களில் பல சர்ப்பங்களை கொடுத்து முயற்சி செய்வார். அனைத்தர்களும் புழுவாக மாறிவிட்டது. அப்போது மனம் கலங்கிய ராமர் சிவன் நோக்கி ஒரு வருத்தத்தோடு தனது குறைகளை சொல்ல அவர் சொல்கிறார், நீ அங்கே சென்று திதி கொடு என்று அவர் சொல்கிறார். அதன் பின்பு சிவபெருமான் ஆணை இணங்க உத்தரவிணங்க அவர் நேரடியாக வந்த இடம்தான் இந்த மதிமுத்தீஸ்வரர் ஆலயமாகும். இங்கே வந்து அவர் அங்குள்ள அந்த ஸ்தலத்திலிருந்து அமர்ந்து தனது தந்தைக்கு முறையாக சரியான முறையில் அவர் அங்கே திதியை கொடுத்தார். அதன் பின்பு தான் அந்த ஆத்மா சாந்தி அடைந்தது. ராமர் கண்கூட பார்த்த ஸ்தலமாகும். அப்போது முன்னோர் பித்திருக்களுக்காக கொடுக்கப்பட்ட சர்ப்பணங்கள் இங்கு உலக புகழ் பெற்றதாக இருக்கும். அதே சமயம் இங்கு கொடுக்கப்படும் சர்ப்பணம் நேரடியாக முன்னோர்களை வந்து நமது கையிலே வாங்கி செல்லும் ஒரு சம்பவம் இங்கு நடக்கிறது. அதைத்தான் ராமர் வந்து செய்தார். ராமர் கையிலிருந்து அவரது தந்தை வாங்கி சென்றதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அதன் பின்பு அவர் பிடித்த பிண்டங்கள் இன்றும் சிவலிங்கமாக நமக்கு காட்சி அளிக்கிறது. இன்றும் அதை நீங்கள் சென்று பார்க்கலாம். அதே போல ஜடாயு என்பவர் வந்து ஒரு வரம் கேட்ட ராமரிடம், உயிர் போகும்போது நான் உங்கள் கையில் நேரடியாக வந்து நான் அந்த பிரசாதத்தை வாங்கி செல்ல வேண்டும் என்று கேட்டதற்கெனங்க அதே கோயிலில் தான் அவர் அங்கேயே தான் அவர் மீண்டும் அவருக்கும் இருவருக்கும் சேர்ந்து அவர் திதி கொடுத்தார். அதை நேரடியாக வந்து ஜடாயு வாங்கி சென்றது வரலாறுகள் பதிவு செய்கிறது. அப்போது உலகத்திலே பித்ரு தோஷங்கள் நீக்குவதற்காக
பித்ருக்கான முன்கடன், அதாவது பித்ருக்கான கடன்கள், அதாவது இந்த மற்ற எல்லா இடத்துலையும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை என ஒரு கணக்கு வைத்திருப்பார்கள். ஆனால் இங்கே அப்படி இல்லை. எல்லா நாளும் எந்த நேரமும் நாள் நட்சத்திரம் திதி எல்லாம் கிடையாது. முன்னோர்களுக்கு நீங்கள் சர்ப்பணம் கொடுப்பதாக சென்றால் இங்கு சென்று நீங்கள் சர்ப்பணம் கொடுக்கலாம். மனித முகத்துடன், அதாவது இந்த தலை வெட்டப்படுவதற்கு முன்பாக மனித முகத்துடனே காட்சியளிக்கக்கூடிய விநாயகர் இங்கே மிக பிரசித்தி பெற்றவராகும். இந்த எல்லாற்றுக்கும் பிள்ளையார் சொல்லி தான் நாம் போடுவோம். அப்படியே அந்த பிள்ளையார் இங்கு முதலில் எல்லா இடத்துலையுமே வெட்டு உண்ட துணையாகத்தான் இருக்குது. அதாவது வெட்டப்பட்ட விநாயகராக, இங்கு வெட்டப்படாத முழு விநாயகராக இருப்பதால் நமது காரியங்கள் வெட்டுப்படாமல் தடையின்றி தாமதமின்றி முழுக்க மிக சிறப்பாக நடக்கும் என்பது அதிசயமாக உள்ளது. இந்த கோவிலில் விநாயகருக்கு பூஜித்து அங்கு உள்ள மதிமுத்தீஸ்வரரை வணங்கிவிட்டு நீங்கள் வந்தால் வாழ்க்கையில் உங்களது கர்மா, பித்ரு தோஷம், ஜென்ம தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் இவை அனைத்தும் நிறைவேறும் என்பது இங்கு உள்ள ஒரு சாஸ்திரமாக இருக்கிறது. ராமர் பல முறை இங்கே ராமர் வணங்கிய ஸ்தலமாகும். அதே நேரத்தில் மனித முதலில் இருக்கக்கூடிய இந்த விநாயகரை வணங்கினால் வாழ்க்கையில் செல்வம், செல்வாக்கு, பட்டம், பதவி, குறிப்பாக தடைகள் எல்லாம் தவிடுபடியாகிவிடும். எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அந்த தடை நிவர்த்தி அடையணும். அப்படி ஒரு சக்தி தான் இந்த மதிமுத்தீஸ்வரர் ஆலயத்துக்கு உண்டு. நீங்கள் சென்று ஒருமுறை தரிசனம் செய்தீர்கள், வாழ்க்கையை உங்களுக்கு புரிந்துவிடும். ஆனால் இந்த கோவிலை பொறுத்தவரை முக்கியமாக பித்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்களுக்கு மிக முக்கியமாக முன்னுரிமை தரப்படுகிறது. ஏனென்றால் இது ராமரே இங்கிருந்து தன் தந்தை கொடுத்ததால் இது நாள், நட்சத்திரம், திதி எல்லாம் பார்க்காமல் இது எப்போதும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக விளங்குகிறது. அதே போல் இது ஆதி காலத்திலிருந்து தர்ப்பணங்கள் கொடுப்பதற்கும், முன்னோர்கள் சாந்தி அடைவதற்கும், ஆன்மாக்கள் சாந்தி அடைவதற்கும் தமிழகத்தில் ஏன் உலகத்திலே மிக பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக இருக்கிறது. மற்ற இடங்களெல்லாம் திதி கொடுக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் இங்கு நேரடியாக நமது தமிழகத்தில், ஏன் நமது இந்து மதத்திலே ராமர் தான் நமக்கு பெரிய கடவுள் ஆவார். அவரே அங்கே உட்கார்ந்து தன் தந்தைக்கு திதி கொடுத்து தொடங்கிய முதல் ஒரு கோவிலாகும். எனவே ராமர் தான் நம்ம கீதையை அனைத்தும் நமக்கு ராமர் கொடுத்தது தான். ராமர் தான் நம்ம இந்து மதத்துக்கு மிக முக்கியமான கடவுள் என்பதால் அவரே அமர்ந்து திதி கொடுத்து இந்த வேலையை தொடங்கினால் அப்போ நாம் ஏன் சென்று திதி கொடுக்கக்கூடாது? எனவே திதி தர்ப்பணங்களுக்கு இது சிறந்த கோவிலாகும். இங்கு உள்ள விநாயகர் மிக பிரசித்தி பெற்றவர், எல்லா தடைகளும் நீக்குவார். சென்று வழிபடுங்கள், நலமுடன் வளமுடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.